Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ரொம்ப சிம்பிளா ஈஸியா இன்விசிபிள் பைப்பிங் எப்படி பண்றதா நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த இன்விசிபிள் பைப்பிங் பண்றதுக்கு we need மெயின் ஃபேப்ரிக் லைனிங் ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். ஸோ ஆர்ம் ஹோல் ஷோல்டர்லாம் கட் பண்ணியாச்சு. நெக் வித்தும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க இருந்து இதோட நெக் டெப்த் எவ்வளவு இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இமேஜின் நான் நெக் டெப்த் வந்து ஒரு 9 inches நான் வைக்கிறேன். இது வந்து ஒரு லீஃப் நெக் லைன் நான் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ இதை மார்க் பண்ணிடுங்க. கொஞ்சம் நெக் லைன் வைடா வர மாதிரி இருக்கணும். வைடா வர மாதிரி மார்க் பண்ணிட்டு இதை இங்க இருந்து இதை நல்லா அழகா நீட்டா அப்படி ஷேப் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து இன்விசிபிள் பைப்பிங் எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இதை மெயின் லைனிங் ரெண்டுமே ஒன்னா சேர்த்து இதை நான் இப்படி கட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்த பிறகு இதுல வந்து நான் இந்த பைப்பிங் கார்டு ஆட் பண்ண போறேன். இது வந்து ரெடிமேட் பைப்பிங் ரோப். ஆல்ரெடி என் வீடியோல இந்த பைப்பிங் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். மிஸ் பண்ணவங்க அதை நீங்க பார்க்கலாம். ஸோ வாங்க இது எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ பைப்பிங் கார்டு தைக்கும் போது துணிக்கு உள் பக்கமா இந்த கார்டு, அதாவது அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, த்ரெட் வந்து இந்த பக்கம் வர மாதிரி இதை நம்ம வைக்கணும். ஓகே, கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சமா இதை ஸ்னிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நான் இங்க வைக்கிறேன். ஸோ இதை ஈவனா வச்சு மேக்ஸிமம் எவ்வளவு எட்ஜ்ல தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை எட்ஜ்ல நம்ம ஸ்டிச் பண்ண. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளவுஸோட சென்டரும் அதே மாதிரி என்னோட பைப்பிங்கோட சென்டரும் எங்க மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதா கட் போட்டுக்கணும். ஓகே, இதை நான் குட்டியா கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம டர்ன் பண்றோம். பாத்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் மேல இப்படி ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. இப்போ இது மேல நம்ம லைனிங்கை வச்சு நம்ம தைக்க போறோம். இப்போ இதுக்கு மேல லைனிங்கை வச்சு நான் தைச்சு இதை நம்ம டர்ன் பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இதோட சென்டர் மாறாம இருக்கான்றது தான். ஸோ சென்டர் பாயிண்ட் டு சென்டர் பாயிண்ட் ஒன்னா வச்சு ஃபர்ஸ்ட் இதை ஒரு பின் பண்ணிடலாம். ஸோ தட் அது மூவ் ஆகாது. ஸோ இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். நீங்க ஆல்ரெடி தைச்ச அந்த ஸ்டிச் லைன் வந்து உங்களுக்கு தெரிய வரும். சோ அது பக்கத்துலயே நான் இப்ப இதெல்லாம் தைக்கிறேன். ஸோ இப்போ எந்த இடத்துல வந்து அந்த பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல நீடில் ட்ராப் பண்ணி நான் டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ இது அப்படியே நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ லைனிங் கூட இதை சேர்த்து ஸ்டிச் பண்ண பிறகு இல்லை ஒரு குட்டி நாச் இந்த இடத்துல பண்ணிக்கோங்க. அண்ட் சுற்றி இங்கேயும் கொஞ்சம் நாச்சஸ் போட்டுக்கலாம். பிகாஸ் இது கர்வ் வந்து திரும்ப கஷ்டம், ரைட்? ஸோ அதனால சுற்றி இதை நாச்சஸ் போட்டுட்டு இதை நம்ம டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் லைனிங்கை வந்து திருப்பும் போது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இந்த பைப்பிங் கார்டு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் யூ கோயிங் டு ஃபிளிப் த லைனிங் ஸோ தட் உள்ள இருக்க பைப்பிங் எல்லாம் உங்களுக்கு வெளியே வந்து இப்படி விசிபிளா வரும். ஓகே, வந்து ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நல்ல பைப்பிங் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்க்கும் நடுவுல நீட்டா அழகா ட்ராப் ஆகி ஃபினிஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க எங்க வேணா ட்ரை பண்ணலாம், எந்த நெக் லைன்ல வேணா ட்ரை பண்ணலாம். ஒருவேளை பிரின்சஸ் கட் மாதிரி பிளவுஸ் பண்ணும்போது அங்கேயே எதோ ட்ரை பண்ணலாம். ஸோ பண்ணும்போது பிளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாவும் அழகாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you next time. Take care. Bye bye.